ஸோ இந்தியன் பாலிட்டியில் அடுத்த ஒரு டாப்பிக்கு மனித உரிமைகள் சாசனம் அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியன் பாலிட்டி கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாபிக். அப்படியே அந்த சாப்டர் ஃபுல்லாகவே இந்த சப்ஜெக்ட் முடியுது இல்லையா. ஸோ பாருங்கள், லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் 7th சிவிக்ஸு டேர்ம் 3 லெசன் 2ல் இருக்குதுங்க. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், மனித உரிமைகள் சாசனம் 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸு லெசன் 4, 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸு லெசன் 3ல். ஸோ எது கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கணும், இந்த புக்கை எடுத்து பார்க்கணும். இது ஒரு கன்ஸ்டைன்டு நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ படிக்க சிரமப்படுறவங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஒன்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்கையும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க, சரிங்களா. இங்கே போல உள்ள ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் தான் ஆரம்ப காலத்தில் இந்த மனித உரிமைகளை பற்றி விவரிச்சிருக்காங்க. மனித உரிமைகளை பற்றி கம்ப்ளீட்டாக யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் எதை பற்றி சொல்கிறாங்க? த ரைட் ஆஃப் ஆல் தோஸ் ஹூ ஆர் பார்ன் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரியான எந்த மாறுபாடின்றி கொடுக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேஸ், இனத்தை இல்லாமல், ஜெண்டர் பாலினம் இல்லாமல், நேஷ்னாலிட்டி தேசிய இனக்குழு இல்லாமல், எத்தினிக் குரூப், சரிங்களா, இனக்குழு, அதே மாதிரி லாங்குவேஜ், மொழி, ரிலிஜன், அதர் மெரிட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே மாதிரியான ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலத்தில் யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்களா, அவங்க 24th அக்டோபர் 1945, அதுவும் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் தான் அவங்க இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. டீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வார் அண்ட் டு ப்ரிவெண்ட் சச் ஹேப்பனிங்ஸ் இன் தி ஃபியூச்சர். இது மாதிரி இந்த 2ஆம் உலகப் போரில் இறந்தது போல் இனிமேட்டு எப்பயுமே நடக்கக்கூடாது, அதனால தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, 1948 டிசம்பர் 10 பாரிஸில் ஒரு மாநாடு நடக்குதுங்க. அந்த மாநாடில் ஒரு தீர்மானத்தை நிறைவு பண்ணுறாங்க. என்ன தீர்மானம்? ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 217A, பொது சபை தீர்மானம் 217A. ஸோ இதன் பிரகாரம் உலகத்திற்கு அனைத்து நாடுகளும் என்ன சொல்கிறாங்க, காமன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆல் பீப்புள் அண்ட் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து இன்றைக்கி நிறையா கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. அவங்க கொடுத்துருக்காங்க 30 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க, 30 ஆர்டிகல்ஸ். எதை பற்றி? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள் பற்றிய ஒரு பேரறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் கேரண்டீஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அதான் முக்கியமானது. எல்லாத்துக்கும் சுதந்திரமான உரிமை கொடுக்கணும். ஸோ சுதந்திரம் அற்ற உரிமைகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெலாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த உறுப்புகள் இருக்குது. சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவன் இந்த இனம்ங்க, இவன் இந்த பாலினம், இவன் எந்த தேசியம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரிவு இல்லாமல் ஆல் பீப்புள் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்டு ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இந்த ஹியூமன் ரைட்ஸு யூஎன் சொல்லக்கூடியது. சரி, நம்ம இந்தியாவை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா எத்தனை இது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க, NHRC. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பாருங்கள், 12th அக்டோபர் 1993 இன் இந்தியா. சரிங்களா, இந்தியாவில் அக்டோபர் 1993 12 அக்டோபரில் இது உருவாக்கப்பட்டது, தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்காங்க, PHRAன்னு சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. அதை கொஞ்சம் சட்ட திருத்தம் பண்ணி 2006 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006. ஸோ இயரு, டேட்டு, என்ன மாற்றத்துக்குரியது, என்ன திருத்தப்பட்டுள்ளது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சும்மா ஓரலாக படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் இருக்காது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அண்டர் செக்ஷன்
21D of the PHRA. So human rights are defined as rights relating to the life, liberty, equality, dignity of the individual guaranteed or included by the constitutions. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம இந்த மனித உரிமைகள் பற்றி சேர்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? பிரிவு 2(1)Dயில் வந்து நீட்டாக சேர்த்துட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து தனிநபர் வாழ்க்கை சுதந்திரம் வேணுங்க, சமத்துவம் வேணுங்க, கண்ணியம் வேணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ எக்ஸாம்ஸில் அந்த பின்வரும் கூற்றுகள் எது சரியில்லைன்னு கேட்கும் பொழுது இதை படித்து வச்சுருந்தா தான் சொல்ல முடியும். சரி, சில இருக்குது, சர்வதேச நீதிமன்றங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? இன்டர்நேஷ்னல் கான்வென்ட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் இன் இந்தியா. சர்வதேச உடன்படிக்கைகள் நீதிமன்றங்களால் செயல்படுத்தக்கூடியலாம் நடக்குதுங்க. ஸோ அந்த கமிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் வச்சுருக்காங்க. சரி, அந்த ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இட்ஸ் ஆஃபீஸஸ் அட் தி பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு பாடி, எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா, இது மல்டி மெம்பர் பாடி. ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அவர் கூட ஒரு 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. யார் இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரை? இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஹெட் சேர்பர்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடெண்ட்டு தான், ஜனாதிபதியால் தான் நியமனம் செய்யப்படுகிறது. இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கமிட்டி இந்த 6 மெம்பர்ஸில் பிஎம் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ், லோக்சபா ஸ்பீக்கர்ஸ்க்காலே அவர் சேர்ந்துருப்பார். அதே மாதிரி டெப்டி சேர்மன் வந்து ராஜ்யசபாவில் இருப்பார். அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ் லோக்சபா ராஜ்யசபா போத்து, அதுக்கு மாதிரி யூனியன் ஹெச்எம் எல்லாமே சேர்ந்தவங்க தான் இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அந்த 6 பேர் யார் அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த அக்டோபர் 24ன்னு ஒரு டேட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அக்டோபர் 24 ஐநா சபை நாள், அதுதான் வந்து ஐநா சபை நாள். ஸோ மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இப்போ வரக்கூடிய டேட்டு பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோ. 1215 வந்து இந்த மேக்னா கார்ட்னு சொல்லக்கூடிய மகாசாசனம், மேக்னா சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகா சாசனம் உருவாக்கப்பட்டது. மனித உரிமைக்கான முக்கியமான ஒரு சாசனம். 1776 அமெரிக்க சுதந்திர பிரகடனம் மற்றும் உரிமைகள் மசோதா. 1787 ஐக்கிய நாடுகள் அமைப்பு சட்டம். 1789 மனிதன் உரிமைகள் மீதான பிரெஞ்சு பிரகடனம். 1946 மனித உரிமைகள் மீதான ஐநா ஆணையம். 1948 மனித உரிமைகள் சர்வதேச பிரகடனம். ஜெனீவா மாநாடு 1949. 1950 மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்திற்கான பாதுகாப்பான ஐரோப்பிய மாநாடு. ஐரோப்பியாவுடைய சமூக சாசனம் வந்து 1961. 1966 சர்வதேச உடன்பாடுகள் நிறைய செஞ்சுருக்காங்க. 1993 மனித உரிமைகள் மீதான உலக மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல் திட்டம் மற்றும் வியன்னா பிரகடனம். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்க்கலாம். அதுவும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நம்ம ஸ்டேட்டில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ 21st ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் ஹியூமன் ரைட்ஸ் 1993. அங்கே 1993 பிரிவு 21 கீழே தான் இந்த மனித உரிமை, அது மாநில மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த எஸ்ஹெச்ஆர்சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஆட் ஸ்ட்ரென்த் டு இட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் ஸ்டேட். ஸோ நேஷ்னல் என்ஹெச்ஆர்சிக்கு இந்த எஸ்ஹெச்ஆர்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு வச்சுங்களேன். இவங்களுடைய வேலைகள் என்ன, இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்டையர் இன்டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது மனித உரிமை மீறல் தானாக முன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு விசாரணை பண்ணக்கூடியவங்க தான் இந்த எஸ்ஹெச்ஆர்சி. அது இல்லாமல் அவங்க தனியாகவும் கோர்ட் நடத்துவாங்க.
ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ஹெச்ஆர்சி உடைய என்னென்ன பணிகளோ அத்தனை பணிகளும் இவங்க ஸ்டேட்டில் செய்வாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு தனியாக ஒரு சிவில் கோர்ட் இருக்குது, பவர் ஆஃப் சிவில் கோர்ட் இருக்குதுங்க. கேன் பி ஹர்ட் ஈவன் கேஸ் ஈவன் இஃப் கேசஸ் ஆர் ரிசீவ்ட் ஆர் ஹர்ட் வாலண்டியர்லி. சொன்னாலே தானாக முன் வந்து விசாரிக்கக்கூடிய இவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, இது மாதிரி ஒரு உரிமை மீறல் நடந்திருக்குது, இதை வந்து சரியான கேஸ் போகுதான்னு பார்ப்பாங்க. போகலான்னு இவன் தானாக முன் வந்து அவங்க கேஸ் நடத்துவாங்க. இட் ஆல்சோ ரெக்கமெண்டட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கூட வாங்கி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு இவங்க பவரானவங்க. சரி, யாருங்க இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஆளுநர். அங்கே வந்து என்ஹெச்ஆர்சிக்கு வந்து பிரசிடென்ட்னா, ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர். சரிங்களா? இங்கேயும் ஒரு 6 மெம்பர்ஸ் கமிட்டி தான் இது. எஸ்ஹெச்ஆர்சி 6 மெம்பர் கமிட்டி. யார் வந்து தலைமை தாங்குறாங்க பாருங்கள், சிஎம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், டெப்டி சேர்மன், சரிங்களா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ், ஸ்டேட் ஹெச்எம் தலைமை, ஏதாவது ஹைகோர்ட் நீதிபதி, மத்திய மாநில தலைமை நீதிபதி, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த 6 பேர் இருக்காங்க. சரிங்களா? மனித உரிமைன்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது மனுஷன் அப்படின்னு காணிச்சிக்கலாம், சுதந்திரமாக வாழணும் இல்லையா? எங்கே வேணால் போனால் எங்கே வேணால் வரலாம், தன்மானத்தோடு இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த மனித உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஆனால் அடிப்படை உரிமைகள் என்ன, அவனுக்குன்னு சொல்லி தங்குறதுக்கு இடம் இருக்கணும். சரிங்களா? அவன் வந்து அவனுக்கும் ஒரு சட்டம் இருக்கணும். எல்லாமே வந்து ஒரு அடிப்படையாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் காணப்படுவது அடிப்படை உரிமை. அதே மாதிரி மனித உரிமையில் வந்து பார்த்திங்கன்னா, அவன் வாழ்கிறக்கூடிய தேவைக்கு உரிமைகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த மனிதனுக்கு அடங்கியிருக்கணும். ஆனால் இங்கே அடிப்படை உரிமைகள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டுக்கு மட்டும் வெயில் வரக்கூடாது அப்படின்னு தடுக்க முடியாதுல்ல, இல்லை அடிப்படை உரிமை தானே. மனித உரிமையோட சேர்ந்து அடிப்படை உரிமை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெயில், ஒரே மாதிரி காற்று, எல்லாமே நடக்கும். மனித உரிமைகள் பன்னாட்டு அளவிலையில் அங்கீகரிக்கப்படுதாமா. ஆனால் அடிப்படை உரிமைகள் வந்து எப்படின்னா, நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில், இது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஸோ ஃபண்டமெண்டல், அது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லாகவே காமனாக இருக்கும். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நேஷ்னாலிட்டியில் சேஞ்ச் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் காணப்படும். சரி, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. இது 1981 ஒரு மசோதாவை பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? எங்கள் 2 ஹவுஸ்லேயும், போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்லேயும் பாஸ் பண்ணாங்க. 2 பக்கமும் அது ஏற்றுக்கிட்டாங்க. பிரசிடெண்ட்டும் அவர் ஏற்றுக்கிட்டாருங்க. எப்போ அப்படின்னா டிசம்பர் 24, 1986. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில் 1986 டிசம்பர் 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மசோதாக்கு பிறகு ஒரு சட்டமும் உருவாக்குனாங்க. சட்டத்தின் பேர் கோப்ரான்னு சொல்லுவாங்க. 1986 கோப்ரா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது பார்லிமெண்ட்லேருந்து எனாக்ட் பண்ணதுக்கப்புறம் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? நம்ம நியூஸில் கூட கேட்டிருப்போம், இந்த கன்சியூமருடைய பவர், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய பவரை வந்து நிறைய நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். சாதாரண சின்ன விஷயமா இருக்கும், அதை வந்து கோர்ட் கேஸுன்னு போனால் லட்சக்கணக்கில் நமக்கு வந்து லாஸ், அது இந்த பாதிக்கப்பட்டவருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வேலை செய்யும். தமிழ்நாடு கன்சியூமர் கவசம், தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐபி ஆஃபீஸ் எப்போ இது தாக்கல் செய்யப்பட்டது, 28 அக்டோபர் 2009 இது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த டேட்டில் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் மாற்றத்துக்கு கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணாங்க. ஸோ ரீப்ளேஸ் கொஞ்சம் பண்ணாங்க. இட் வாஸ் கிரியேட்டட் எஸ்டாப்ளிஷ் கன்சியூமர் கவுன்சில் அண்ட் அதர் பவர்ஸ் டு அட்ரஸ், அதே மாதிரி கிரீவன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் மேட்டர்ஸ் கனெக்டட் வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நுகர்வோருடைய குறைகள், அவங்களுடைய தொடர்பான ஏதாவது விஷயங்கள்,
அதே மாதிரி நுகர்வோர் கவுன்சில்கள் இன்னும் அதிகாரங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி 2019 சிறிய மாற்றங்கள் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்களாம்மா, கிட்டத்தட்ட 20 லட்சம் வந்து இழப்பீடு தொகையாக வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் பார்த்திங்களா, ஒரு 6 உரிமைகள் நம்மளுக்கு வந்து ஆறு உரிமைகள் கொடுக்குறாங்க. அந்த 6 உரிமைகள் என்னன்னா 6 ரைட்ஸ் டு கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, ரைட்ஸ் டு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுக்கறது. முக்கியமாக இந்த கன்சியூமர் நுகர்வோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பாதுகாப்பு. இப்போ நுகர்வோர் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கன்சியூமர்ஸ்? நம்ம தான் கன்சியூமர்ஸ். ஸோ ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, சேல்ஸ் பண்ணுறாரு, கன்சியூமர்ஸ் நம்ம அதை வாங்குகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து பிஸ்கட் வாங்கி அந்த பிஸ்கட்டுக்குள்ளே வந்து 10 பிஸ்கட் இல்லை, 9 பிஸ்கட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து 10 ரூபா பிஸ்கட்டு தான் வாங்கினார். ஆனால் அவருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் என்ன கிடைக்குதுங்க, இழப்பீடு தொகையாக வந்து வாங்கி கொடுக்குறது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோடைய முக்கியமானது. அப்போது என்னன்னா, கன்சியூமர்ஸ் ஹேவ் ரைட் டு பி ப்ரொடெக்டட் எகெயின்ஸ்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் போஸ் ரிஸ்க் டு லைஃப் அண்ட் ஹெல்த். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் ஹெல்த் இல்லாமல் இருந்தால் கூட இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வேலை செய்யும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆர்டிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்க. தகவல் அறியும் உரிமை. அது நுகர்வோர் கேட்குறாங்க, எனக்கு இந்த தகவல் வேணும், எனக்கு எந்த பண்ணி கொடுங்க அப்படி கேட்டால் கொடுத்தாகணும். அதில் வந்து என்னென்னா ப்ராடக்ட்ஸு, டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரைஸு, குவான்டிட்டி, டைரக்ஷன் ஆஃப் யூஸ் எல்லாமே அதில் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 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 பொருள் வாங்குகிறோம்னா பேக் ஆகிருக்கு அப்படின்னா அது எப்போ ஆரம்பித்தது, எப்போ கொடுத்தது, என்ன செஞ்சது, எப்போ இதோடைய எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே A to Z வந்து இதில் வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஸோ ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி படிக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ரைட் டு சாய்ஸ், எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன். அதாவது நம்ம வந்து படிக்கிறது வந்து நம்ம எதை தேர்வு செய்கிறது, எந்த படிப்பு தேர்வு செய்கிறது, எவ்வளோ படிக்கிறது, அந்த பாதுகாப்பாக படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுகர்வோர் கல்விக்கான உரிமையும் இது 2வது உரிமையாக கொடுக்குறாங்க. 3வது பார்த்திங்கன்னா ரைட் டு சாய்ஸ், ரைட் டு சூஸ். சரிங்களா? அது தேர்வு செய்யும் உரிமை. அது கன்சியூமர் வந்து ஹேவ் ஃப்ரீடம் டு சூஸ் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் அட் காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ இந்த பொருளை நீங்கள் வந்து காலையில் போய் வாங்கணும், இந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம சாய்ஸ்க்கு விலை கம்மியாக இருக்கிறது, குவாலிட்டியாக உள்ளது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் டு பி ஆஸ்க்டு, எதையாவது கேட்கக்கூடிய உரிமைகள் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த இந்த பர்டிகுலராக இருக்க ப்ராடக்டை நம்ம வந்து போய் கேட்கலாம், புகார் அளிக்கலாம். எந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை, இது மாதிரி சாப்பிட்டனால இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதையும் எடுத்து நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கேட்கலாம். அதே மாதிரி 6th ஒன் வந்து ரைட் டு சீக் ரெமிடி. ஸோ அது வந்து பரிகாரம் தேடுவதற்கான உரிமையும் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு 1993 இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? தேசிய மனித உரிமைகள் ஆணையமுடைய ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. When was தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்டு கேட்டிருக்காங்க? 17th April 1997 ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரிங்களா? இது மனித உரிமை கழகம். இது மனித உரிமை கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 17, 1997 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1993, who amongst the following can be as a chairman, retired Chief Justice of India, only retired Chief Justice of High Court, any serving judge of the Supreme Court, any serving judge of the High Court. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? மனித உரிமை ஆணையம் சட்டம் 1993 படி யார் தலைவராக இருப்பார் அப்படின்னா, ஸோ இதான் வந்து பெரிய போஸ்ட்டு இல்லையா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருக்கிறதுலே பெரிய போஸ்ட்டு.
அவர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே உள்ள போஸ்ட்டு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. இப்போ நம்ம படிச்சுட்டு வந்தோம் 6 மெம்பர்ஸ் 6 பேர் கொண்ட குழு தான் இது. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர்னாலும் சரி, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர்னாலும் சரி, ஒரு 6 பேர் கொண்ட குழு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.